லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தான் கூலி. இந்த படத்தோட ஃபைனல் ஷூட்டிங் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்காவான பேன் இண்டியன் படமா ரெடி ஆகுது. இந்த கூலி படத்துல ஒரு முக்கியமான சாங்குக்கு நம்ம பூஜா ஹெக்டே டான்ஸ் ஆடி இருக்காங்களாம். கூலி படத்தை சீக்கிரமா கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த வருஷம் தீபாவளிக்கு கூலி படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்களாம். அடுத்ததா சப்தம் அறிவழகன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ஆதி ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது ஒரு ஹாரர் மூவி. சப்தம் படத்துக்கு பிரீமியர் ஷோ மாதிரி போட்டிருக்காங்க. பார்த்த எல்லாருமே படம் சூப்பரா இருக்கு, அதே மாதிரி சவுண்ட் டிசைன் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சப்தம் படத்தோட ட்ரெய்லரை நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. சப்தம் படத்தை வர பிப்ரவரி 28 தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா விடாமுயற்சி மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம். விடாமுயற்சி படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகல. ஃபைனலாவே 150 கோடி கலெக்ஷன் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். விடாமுயற்சி படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. வர மார்ச் 5 விடாமுயற்சி படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடான்னு எல்லா லாங்குவேஜிலும் ரிலீஸ் பண்ண போறாங்க. அடுத்ததா மதராசி இந்த படத்தை AR முருகதாஸ் டைரக்ஷன் பண்றாரு. நம்ம சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. கண்டிப்பா இந்த படம் நம்ம முருகதாஸ்க்கு ஒரு கம்பேக் படமா இருக்க போகுது. மதராசி படத்தோட ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸை பார் ஃபிலிம், PHF ஃபிலிம் தான் வாங்கியிருக்காங்கன்னு அவங்களே அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இந்த 2025ல மதராசி படத்தை பேன் இண்டியன் படமாக தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க.